இன்றைக்கி நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா, சேலம் மீனாட்சி அண்ட் மீனாட்சியில் இப்போ புதுசாக போட்டிருக்கிற அன்னப்பாத்திரம். இது எதுக்கு உதவுறதுன்னா, நிறையா டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்லாம் குக்கரில் வச்சு சாதம் சாப்பிட்டாக்க அந்த கஞ்சி வடிக்காமல் சாப்பிட்றதுனால சுகர் ஜாஸ்தியாகுது, ப்ளட் சுகர் லெவல் ஜாஸ்தியாகுது. அப்படிங்கிறதுனால சாதம் எப்போவுமே வடிச்சிட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்கிறதுனால நிறையா பேர் சாதம் வடிக்கிறச்ச என்ன ஆகுதுன்னா, மேலே கையில் காலில் கொட்டிக்கிறது, வயத்தில் கொட்டிக்குவாங்க. அது மாதிரிலாம் ஆகிறத தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அன்னப்பாத்திரம் அப்படின்னு ஒன்று நல்ல வெயிட்டாக இருக்குது. இது ஒன்று பண்ணியிருக்காங்க. இது நார்மலாக இருக்கிற ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு இது போதும். 1 லிட்டருக்கு கிட்டத்தட்ட 1/2 கிலோவுக்கு மேலே அரிசி பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதில் சாதம் வடித்து விடலாம் அப்படின்னு. ஸோ இது இந்த மாதிரி அழகாக இது என்கிரேவ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பூ மாதிரி. இது நல்ல வெயிட்டாக இருக்குது. இதோட 2 மூடி கொடுத்துருக்காங்க. இது இதோடது இந்த கைப்பிடி இதில் இது ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு ஸ்க்ரூவோடு கொடுத்துருக்காங்க. இது ஒரு சாதாரண மூடியும் இதில் சைட்லலாம் பூ என்கிரேவ் பண்ணியிருக்கு. இது சாதாரண மூடி. இதை இப்படி போட்டு சாதம் வடிக்கணும். கொஞ்சம் நிறையா தண்ணி வச்சு இது மேலே இந்த கைப்பிடி இது வந்துடும். இதில் அப்படி வைக்கிறதுக்கு வச்சு இதை நம்ம வடிக்கணும். இது நல்லா வடித்து முடித்ததுக்கப்புறம் சாதம் நல்லா வெந்துருது அப்படின்னு தெரிஞ்சால் இது ஒரு சிப்பல் தட்டு மாதிரி இது கொடுத்துருக்காங்க. இதுலேயும் இந்த நடுவில் இந்த பிடிச்சி தூக்கிறதுக்கு கைப்பிடி கொடுத்துருக்காங்க. சைடில் என்கிரேவ் பண்ணியிருக்கு இந்த பூவாக. இதை இதில் போட்டுட்டு இந்த இடத்துல இந்த இது ஒரு கிளிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளிப்பு மாதிரி கொடுத்துருக்கிறதுனால இது 2 பக்கமும் இருக்குது. ஸோ 2 பக்கமும் இதை மாட்டிவிட்டு இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இதை இப்படி போட்டுட்டோம்னா நமக்கு டைட்டாகிடும். விழாது. இப்போ விழாது. இதுக்குள்ளேருந்து இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணி அந்த கஞ்சி மட்டும்தான் விழும். இதுவுமே இப்படி வடிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்டாண்டு இது ஒன்று ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வெறுமை இதுக்குள்ளே இப்படி வச்சுட்டோம்னா இப்படி வச்சுட்டோம்னா போதும். நம்ம இதுலேருந்து எடுத்து இதால் பிடிச்சி இதில் ஹேண்டிலில் பிடிச்சி இது மாதிரி வச்சுட்டோம்னா இது வழியாக ஃபுல்லாக கஞ்சி விழுந்துடும். விழுந்த உடனே நம்ம இதை இப்படி வெளியில் எடுத்து இப்படி வச்சுக்கலாம் பாத்திரம். ஸோ இது எதுவுமே நமக்கு கஷ்டம் இல்லாமல் வடிக்கிறக்கூடிய அன்னப்பாத்திரம் சேலம் மீனாட்சி அண்ட் மீனாட்சியில் இது 1555க்கு கிடச்சிது. இது ஒரு மீடியம் சைஸு. இது உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் வாங்கிக்கோங்க. நல்ல வெயிட்டாகவும் நல்ல காத்திரமாகவும் இருக்குது பாத்திரம். உங்களுக்கெல்லாமும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.